என்னை பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்ற முடியும். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம். அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார். செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். அவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு, ஒற்றுமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளுகிற முயற்சி பாராட்டுதலுக்குரியது. அது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் கூட அந்த கட்சியும் ஒரு பெரியார் இயக்கத்தின் பாசறையில் உருவான அரசியல் இயக்கம் என்கிற வகையில் அதன் மீது நமக்கு ஒரு மதிப்பு உண்டு, மதிப்பீடு உண்டு. ஆகவேதான் பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளின் பிடியில் அந்த இயக்கம் சிக்கி சீரழிந்துவிடக் கூடாது என்கிற கவலையை அவ்வப்போது வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்போது நமக்கு அந்த கவலை உண்டு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்க ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில கற்றுக்கொண்டது. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. எனவே அதை அவங்க தான் பார்க்கணும். அதை பற்றி நான் கருத்துக்கள் ரொம்ப சொல்ல முடியாது. அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார். இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. அது மூழ்கிற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.